அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருநிலவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொறுக்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், பூதிக்காளிகள் குற்றம், சித்திக்காளிகள் குற்றம் ஆகிய எப்பேற்பட்ட குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கையில் கொண்டு நல்லதொரு முறையில் அனைவரும் அமைதி காத்தது நாடகத்தை சிறப்புட கண்டுகளும் கேட்டுக்கொள்கிறோம். இதே எங்களது நாடகக்கலை ஆரம்பம் நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னு வெளியே வந்தாச்சு. பப்புன்னு வெளியே வந்தாச்சுன்னா ஆண்கள் பக்கத்து ஒரு சத்தம் ஈண்டு கூட வரல. ஆனால் நான் வந்ததுல இருந்து சந்த கடையில் ஈ மொச்ச மாதிரி இங்கே வாரு கச்சா 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 கச்சாட்டு கட்டு வீட்டிலையும் தூங்குதுகள்ல, இங்கே வந்து தூங்குதுகள்ல. இந்த பாயை விரிச்சு யாரத்தான் உட்கார வைக்க போகிறது, உட்கார வேண்டியதானே. அதை விரிக்கிறதுக்கு 92 வேச்சு வேற. இங்கே திரும்பத்த ராசாத்தி இங்கே ஏன் முகரைய பாரு ஈண்டு திரும்ப. நல்லா நாடகத்தை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாடகத்தை பார்க்கறதுல பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் என்ன, இந்த பப்பு டான்ஸோட யாராவது துண்டக்கான துணியக்காரன் பாயை சுருட்டி மட்டும் இன்னைக்கு பாருங்க, ரொம்ப கடுப்பு வந்துடும். கடுப்புலாம் வராது. கோயில்ல போய் உங்களை மண்ணை வாரி தூத்துறது நானா தான் இருப்பேன். இந்த வேட்டு போடுற புண்ணியமா செத்த அப்புறம் போடுவே நொட்டு நொட்டுன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன் வந்ததுல இருந்து. ஏன்னா நான் வந்தப்பதான் உனக்கு முன்னுட்டு போல அப்படி ஆசைப்பட்டா கூட்டத்துக்குள்ள திருப்பி விடு போடட்டும் டம்மு டம்முட்டு. இது வரைக்கும் சும்மா நினைச்சு போடலாம். இது வரைக்கும் அந்த பப்புன்னு வெளியே வந்தா தான் நான் இப்போ இந்த டொம்மு டொம்முல நான் பேசினாத்தையும் புழுன்னு போய் சேரு. ஏற்கனவே அறத்தொடரில் கத்தி கிடக்கிறேன். ஏன்னா நாடகம் நல்ல நாடகம். இது என்ன நாடகம்? இது என்ன நாடகம்? வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் தான். அப்புறம் என்ன என்ன திருமணம்ன்றத சொல்லணும். வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் தான் மாமா. இது என்ன திருமணம் நீ சொல்ற விளங்காதவள? வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் தான். ஆனா முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் பண்ணது நிச்சயத்த திருமணம் கிடையாது, காதல் திருமணம். அவரே காதல் பண்ணி தான் முருகனே வள்ளிய லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதைங்க. முருகப்பெருமான் எப்படி வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்ணினாரோ, ஆனா இங்க நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை நிறைய இருக்குது. முருகப்பெருமான் 2 கொண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. அதுவே இவங்க வீட்டில் புரிஞ்ச 2 கட்டிட்டு அம்புட்டு போய் ஸ்டேஷன்ல கூட்டி போய் உட்கார வச்சு போருங்க. என்ன காரணம்? முருகன் 2 அல்ல 3 அல்ல 32 கூட கட்டலாம். அவர் கடவுள். ஆனா நம்ம அப்படி கிடையாது, சாதாரண மக்கள். நம்ம செய்யறதே செய்யணும். அவர் 6 வீடு வச்சிருக்காரு. 6 வீடு வச்சிருக்காரு. எத்தனையும் கட்டலாங்கிறேன். அப்ப வீடு வச்சிருக்காலும் பொண்டாட்டி கட்டலாங்கிறீங்க. 6 வீடு பூரா தங்க வீடு அவர் வச்சிருக்கிறது. ஆமா, அவர் தங்கத்தால வீடு. நம்ம தங்கிறதுக்கே சில பேர் வீடு நம்ம திருறானே. இதுல எங்கிட்டு போய்கிட்டு நம்ம இதுன்னு கட்டுக்கிட்டு திருறது. பொண்டாட்டி கட்டலாம் தப்பு கிடையாதுங்க. ஒவ்வொரு ஆண்மகனா பூமியில பிறந்துட்டா பொண்டாட்டி கண்டிப்பா தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறவங்களுக்கு முதல் சொர்க்கத்திலே இடம் கிடைக்குமா, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இப்படி சொல்லி கிளப்புனாத்தே கௌரவமா இருக்கு, சும்மா கிடையாது மாமா. பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறது தப்பு. ஏன் அடுத்த பொண்டாட்டி அடி வாங்குற? இன்னைக்கு நிறைய பேர் பொண்டாட்டியா லவ் பண்ணுறான்னா ஊரே விட்டு பொண்டாட்டியாவே லவ் பண்ணா அப்புறம் செருப்பிட்டு அடி வாங்குவாங்க மாமா. 1000 உறவு இருந்தாலும் சரி, பெண்கள் கூட்டம் என்ன பெற்ற பேர் நிறைய உட்காந்துருக்கீங்க. ஏத்தா பச்சை சேலை ஏக்காய் பச்சை சேலை பேசாம இங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு ஓடி போயிரு. வந்து உக்காந்த உடனே பேச்சு கொடுக்குறாங்க. பெரிய அப்படியே நீங்களும் கம்பராஜத்தை பேசி போறீங்க. என்னடி குழம்பு வச்ச? ஆமா, அந்த குழம்பத்தை இப்போ சொலைக்க வச்சு வந்திருக்கேன். இப்படித்தான் ஒரு வேச்சம் கிடையாது. நாத்தா ஏத்தா நல்லா உட்காந்து நாடகத்தை பார்த்தா மிச்ச பேச்ச விடிய கிளம்பி பேசுங்க, நல்லா இருப்பேன். உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். ஏன்னா பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது. கொழுந்தியா இல்லைன்னா என்ன செய்வே? கொழுந்தியா இல்லைன்னா மாமனார் இருப்பார்ல. மாமனார் என்னடா என்ன செய்ய? மாமியா மாமா. என் ஆத்தா பெண்கள் வந்து நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. உங்க காலில் விழுந்து நான் ஒரு விஷயம் கேட்குறேத்தா. பப்புன்னு வெளியே வந்துட்டா நான் வந்து பப்புனே கிடையாது. உங்க வீட்டில் ஒருத்தன் உங்க கூட பிறந்த ஒரு உடன்பிறப்பா நினைச்சுக்கோங்க. அப்படி எப்படி நினைச்சாலும் சரி, இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், முக்கியமா அந்த கூட்டத்தில் கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்காண்டிதே. உட்காருக்கா சொல்லு.
உக்காருக்கா. இப்போ தான் இந்த அக்கா இடத்த பிடிக்குது. என்ன கசமசா முடியலையடா? அதுக எந்த சம்பத்தில் தெரிஞ்சிருக்குங்க நீங்கள் வேற. இப்போ நான் சொன்னது உக்காருவே மகள உட்கார்றதுக்கு ஒன்று மேல் வலிக்குது. ஆத்தாடி என்ன ஹார்மோனிய கலையரசு அருமை அண்ணன் K.R. ராமதாஸ் அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலோடைய பொன்னாடைய போடுகின்றோம். விருந்தகத்துவான் அருமை அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலாடைய பொன்னாடைய போட்டுகின்றோம். பலவத்திய மன்னன் ஆள்ரான இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் அழகர் அவர்களுக்கு பிரண்டைக்குளம் ஆலகுளம் இரு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடைய போட்டுகின்றோம். தாய் என்று சொல்லக்கூடிய தாளத்தை செய்து கொண்டிருக்கும் அண்ணன் வெற்றிவேல் அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலடைய பொன்னாடைய போட்டுகின்றோம். ஆமாம், அவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான சொல்ல போகிறேன். இங்கே பொன்னாட பத்திர ராஜேந்திரப்பா எனக்கு நேற்றே ஃபோன் அடிச்சிட்டாரு. தங்கராஜ் நம்ம ஊருக்கு தான் வர்ற அரப்ப மோதிரம் வேற போட போகிறேன்ட்டாரு. எப்போ போடுறாருன்னு தெரியலை. ஆனால் இரும்பில் அடித்து வைங்க. வீடு பக்கத்தில் பல இடங்களில் நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் தங்கராஜ் பப்புனார் அவர்களுக்கும் அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலுடைய பொன்னாடைய போடுகின்றோம். நான் பலவற்றதாண்டா அதை கூட ஏற்றுக்கலாம்டா. ஆனால் என்ன அண்ணேன்று வருவார் அதுதாண்டா வயிற்றுச்சலாக இருக்கு. சித்தப்பு நீ மூடு பல வேடம் போடுவேன். பலவற்றை நடிக்க கூட வேண்டாம். அடுத்த கெட்ட போடுறீங்களே அதனாலதான் அது மாறுவேன். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மின்சாரத்தில் பணியாற்றக்கூடிய வயர்மன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த நூலுடைய பொன்னாடைய போட்டுகின்றோம். மின்சாரத்தில் பணியாற்றக்கூடிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலை பொன்னாடைய போடுகின்றோம். காவல்துறை அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக பணிமுன்போடு அழைக்கப்படுகின்றோம். நாடக அமைப்பாளர் அண்ணன் அழகராஜா அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலாடைய பொன்னாடைய போடுகின்றோம். யூடியூப் அண்ணன் எங்கள் ஊர் நாடகம் அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலடை பொன்னாடைய போடுகின்றோம். எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை எனக்கு கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் நெஞ்சார் திரைப்படுத்தோம். நன்றி. ஆகையால் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நான் பேசிக்கிற விஷயத்தில் கோட்டை விட்டுறக்கூடாது. சரியா பாயிண்டை போட்டு வைக்கணும். பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் போகிறோம்னு சொன்னேன். அந்த அக்கா உட்காந்துட்டாங்க, இப்போ சௌரியமாக இருப்பாங்க. கல்யாணமான பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், என்னை பற்றி அக்கா மார்க்க கொஞ்சம் கேட்டுக்கங்க. கல்யாணமான பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், என்னது, உங்கள் வீட்டில் உங்கள் புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேலே பாசம்னு நினைக்காதீங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? பூக்காரி மேலே பாசமாக கூட இருக்கலாம். நிறைய எதுவுமே குடிக்கி வப்பாட்டத்தை வச்சுக்கிட்டு திருறாங்க, பார்த்துக்கிறேன் நான்.
பொண்டாட்டி எவனும் மதிக்கிறாங்க. நீ மாட்டுத்தாவணியில் பூ வாங்கிட்டு போறிய டெய்லி? என் பொண்டாட்டியை பூ தான் வைக்கிறா. ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பெண்களுக்கு சொன்னா ஆண்களுக்கு ஒன்று கட்டாயம் சொல்லுவேன். கல்யாணமான ஆண்கள் தயவு செய்து புதுசா கல்யாணமான ஆம்பளை இந்த கூட்டத்தில் இருந்தா, இதை நான் பப்புன்ற முறைக்கு சொல்லல, தங்கராசுன்ற முறைக்கு நானும் ஒரு குடும்பஸ்தன்ற முறைக்கு சொல்றேன். என்ன சொல்ற? கூட்டத்துல புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளை இருந்தேன்னா உன் காலில் விழுந்து கேட்கிறேன், மாமியாரியா 2 நாளைக்கு மேல வீட்டுல தங்க வைக்காத, குடும்பத்தை கெடுத்துருவாள். ஏன்டா அப்படி சொல்ற? என் குடும்பமெல்லாம் குண்டியை தூக்கிட்டு நாசமா போயிருச்சு. திருட்டு முண்டை 2 நாள் வந்தா பொண்டாட்டி 3 நாத்து ஊழ மக்கள் சித்து மூக்கல ஓட்டு கிளம்பி. அதுக்காக போய் மாமியா கொண்டவில்லை நீ? என்ன நான் என்ன பண்ணதுக்கு? நல்லா இருக்கிற உங்களை யாராவது சொல்லுவாங்களா? அம்புட்டு கிருப்பிடல் குசு குசு குசுன்னு பேசுறாங்கப்பா, சொல்லி முடிச்சு கிளம்புறாங்கப்பா. 2 பேரும் குறைச்சி போட்டதுனால கழுத்து நினைச்சு கொண்டவங்களடா. மாமா அப்படி இல்லைங்க, என்னை பார்த்தா யாராவது தப்பா பேசுவாங்களா? இங்க இருக்கிற அம்புட்டு கிராமத்து மக்கள் தான். நீங்களே ஒரு பொறுப்பான விஷயத்த சொல்லுங்க மாமா. என் மாமியா பேரு பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம்? பஞ்சவர்ணம், சரி. பஞ்சவர்ணம் அழகான பேரு. என்ன என் மாமியாளுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமனார் தவறி போயிட்டாரு. என் மாமியா மட்டும் ஒண்டி கட்டியா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் போன் அடிச்சு என்னை கூப்பிட்டுச்சு, மருமகனே எங்க நிக்கிறீங்க? அத்தை வீட்டுல அத்தை இருக்க. மக என்ன பண்ணுது? மக சோறாக்கி இருக்கத்த என்னங்கத்த விஷயம்? இல்ல மருமகனே, மாந்தோப்புல புல்லாம் பூவும் புஞ்சுமா காய்ச்சி உதிருது, மருந்தடிக்கணும் மருமகனேன்னுச்சு. சரி, இவ்வளவுதான அத்தை? நான் வாரத்தன்னு தூக்கிக்கிட்டு கிளப்பிட்டேன். மருந்தடிக்கிற பெரிய தூக்கிட்டு போய் நானும் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என் மாமியாளுக்கு இங்கே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மரத்துல இருந்து ஒரு நல்ல பாம்பு உருவி என் மாமியா தோள்பட்டில விழுந்துருச்சு. ஐயோ என் மருமகனே பாம்பு, அத்தை பாம்பு, நீ புடிச்சுக்கிட்டே கம்முட்டு நில்லு, நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு, எனக்கு தான் பாம்பு நான் சும்மா சொல்ல தெரியும், புடிச்சுக்கிட்டு ஒரே உருவனில இந்த சுண்டின வேகத்துல அந்த பாம்பு என்ன அனுப்பிருச்சு, மாமியா தோள்பட்டில கிடந்த பாம்பு சுண்டின வேகத்துல மாமியா இந்த காது இருக்கு பார்த்தா காது, இந்த காது கிட்ட ஒரே கொத்து சத்துன்னு கொத்திருச்சு. கொத்துனா என் மாமியாளுக்கு முறை அடிக்குது வாயில. மருமகனே மருமகனே காப்பாத்துனுச்சு. அப்பத்தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அத்தை உங்களை நான் தான் காப்பாத்துவேன். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஏற்கனவே எங்க ஊர்ல எங்க பெரிய தம்பி எனக்கு பாம்பு அடிச்சப்ப எங்க சித்தப்பா அப்படிதான் பண்ணாப்புல. காலில் பாம்பு அடிச்சப்ப கொஞ்சம் ஏற்றி மேலே இருக்க கவுரு கட்டினாப்புல. எதுக்கு சித்தப்பான்னு கேட்டேன். ஆஸ்பத்திரி போவங்களும் விஷம் மேலே ஏறாமல் இருக்கணும்ப்பா, கொஞ்சம் முன்னே ஏற்றி கவுரு கட்டினா அப்பதான் விஷம் அதுக்குள்ளே நிற்கும், ஆஸ்பத்திரி போய் காப்பாற்றலாம்னு சொன்னாப்புல. இந்த யோசனை எனக்கு வந்துச்சு. ஆஹா, மாமியால காது கிட்ட பாம்பு கொத்தி புரிச்சு, இந்த விஷம் உள்ள இறங்கினா மாமியா செத்து போயிடும், விஷத்தை உள்ள இறங்க விடாம தடுக்கணும்னு நான் தான் கழுத்துல கொச்சை கவரை போட்டு இறுக்கி கட்டுன்னு செத்து போயிட்டான். அது கூட பரவாயில்ல பாபா. சரி மாமியா செத்துச்சே, இனிமே எங்க ஊருக்குள்ள யாருக்குமே இந்த பாம்பு அடிச்சு சாகுற பழக்கம் வரக்கூடாதுன்னு 1.5 வருஷம் போய் படிச்சேன். வைத்தியசாலையில போய் படிச்சேங்க. எப்படி நாட்டு வைத்தியத்துல பாம்பு விஷத்தை முறிப்பதுன்னு ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கிட்டேன். நீங்க எல்லாம் காய்ச்ச வந்தா எங்க போவீங்க? ஆஸ்பத்திரி தான் போவேன். நான்லாம் ஆஸ்பத்திரி போன பாவியே கிடையாது. பரவாயில்லையா? 4 பச்சளை மூலிகை மருந்தை பறிச்சு கசக்கி சாறு எடுத்து குடிச்சோன்னா காய்ச்ச 1 செகண்ட்ல விட்டு போயிடும். சரி, இதே போலதான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு வயக்காட்டுல களை எடுக்க போன பொம்பளை காலில் சுண்டு வரல கிட்ட ஒரு சுரட்ட பாம்பு கொண்டு கொத்தி புரிச்சு. சரி, கொத்துனா அந்த அக்கா கெந்திக்கிட்டே வந்துச்சு, அப்பா நாடகம் நடிக்கிற தம்பி எனக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வருது, என்னை காப்பாத்து, பாம்பு கொத்தி புரிச்சுருச்சு. சரி அக்கா, இப்படி யாரு பாம்பு அடிச்சு சாக கூடாதுதாக்கா நான் 1.5 வருஷமா படிச்சேன். சரி பாக்கா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு காலை பார்த்தேன், பல்லு ஆழமா குத்தி இருந்துச்சு. இந்த அக்கா உசுர போக விடக்கூடாதுன்னு மாமா ஆபத்துக்கு பாவமில்ல வாயை வச்சு உறிஞ்சு அந்த விஷத்தை துப்பி அந்த அக்காளுக்கு கட்டு போட்டு விட்டேன். உறிஞ்சதுல கெட்டிக்கிறேன் இல்ல, இப்ப அந்த அக்கா நல்லா இருக்குங்க மாமா. ஆனா இந்த அக்கா தான் எனக்கு வினையே. ஏன் லூசு முண்டை சும்மா இருக்காம ஊரா சொல்லி இருந்திருக்கு. பாராட்டி தானே சொல்லியிருக்கு. அந்த நாடகத்துல பப்புன்னு நடிக்கிற பையன் பாம்பு விஷத்தை உறிஞ்சு எடுத்து என்னை காப்பாத்திட்டா நல்லா வைத்தியம் பாக்குறான்னு சொல்ல. சரி, இத கேட்டுக்கிட்டு நேத்து ஒருத்தன் வந்து கதவை தட்டுனா, எதுக்கு அண்ணே அண்ணேண்டா ஆறானியே அண்ணே அந்த அக்கால நீ தான் காப்பாத்தினாமல. ஆமா தம்பி, பாம்பு அடிச்சு காப்பாத்துனே, என்னையும் பாம்பு அடிச்சுச்சுனே, நான் சாக போறேன், உசுறு உங்ககிட்ட தானே இருக்குண்டா. தம்பி நான் யார் உசுரி போட மாட்டேன், அப்படி போயிட்டா நான் படிச்ச படிப்புக்கு அர்த்தம்லாம் போயிரும்டா. வாடா உன்னை நான் காப்பாத்துறேன், எங்கடா பாம்பு அடிச்சுன்னு கேட்டு. அண்ணே வயிற்ற கலக்குதுன்னு வெளியே இருக்க உக்காந்தனே குஞ்சில ஒத்தி பிடிச்சி வந்து உரின்னு சிப்பா கலட்டுனியா இல்ல, எடுத்தே ஓட்ட தூம்பிய குடிக்க வாயை கிளிக்க திடுறாங்க. ஆட பத்தனை எச்சிக்கல முண்டை எங்க பேசுறாண்டு, உனக்கு இருந்தா தானே கொத்து, உனக்கு தான் முழுக்குன்னு. எவ்வளவு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்கு பாத்தியா மாமா.
ராமு மாமா உலகத்துல 3 பேருக்கிட்ட நம்ம ரொம்ப பேச முடியாது. யார்கிட்ட? ஒன்னு ரொம்ப படிச்சவன், இன்னொன்னு ரொம்ப குடிச்சவன், இன்னொன்னு கட்டுன பொண்டாட்டி. கட்ட பொண்டாட்டி ஏன்டா அதில் சேர்க்குற? யாரு சொன்னா? நீங்க மட்டும் டிவி பார்க்குற நேரம் ஒரு ரிமோட்டை மட்டும் பிடுங்கி பாரு, நம்ம குடும்ப வரலாறையே தோண்டி எடுத்து பேசுங்க. குட்டிக்குமே என் குட்டிக்கு புடுங்கிட்டா தோமையா குட்டிக்கு அத்தாட்டி நக்குனா கிழிச்சாண்டுக்கிட்டு பொழந்து எடுத்து போருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்கள்லேயே மொத்தம் 3 வகை இருக்கா. என்னென்ன வகை? பெண்கள் முதல் வகை, பெண்கள் 2வது வகை, பெண்கள் 3வது வகை. 3 வகை இருக்குமாமா பெண்கள்லயே. சொல்லு. இவ்வளவுதான் நீ கத்துக்கிட்டது. பெண்ல முதல் வகை, 2வது வகை, 3வது வகை இருக்கு. இந்த 3 வகையுமே நம்ம ஊர்ல உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எப்படிடா சொல்ற? 3 வகையுமே நம்ம ஊர் கூட்டத்தை நாடகம் பாக்குறாங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்தை வச்சு நீங்களே உங்களை எத்தனாவது ரகம்னு நீங்களே உங்களை பிரிச்சுக்கங்க. ஆனவங்க தான் தம்பி. இந்த கதையில முதல் ரகத்தை பாப்போமா? இப்போ ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்க. புருஷங்காரன் பொண்டாட்டி என்ன பண்ணியா? கோவப்பட்டு அடிப்பேன், டம்மு டம்முன்னு அடிப்பேன். ஒரு சில புருஷன் அடிப்பேன், ஒரு சில பொம்பளைங்க அடி வாங்கும், இன்னொரு பொம்பளைங்க எடுத்து அடிக்கும். அது திருட்டு முட்டி நம்ம சேர்க்க கூடாது கணக்குல. அடி வாங்குவேன். ஆனா இன்னொரு சில பொம்பளை என்ன பண்ணு தெரியுமா? முன்ன கூட திட்டத்தை போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு எப்படி போதையில வருவியான், எப்படி கையை ஓங்குவியான், நம்ம இவன் அடிக்கும் குழி நம்ம உஷாரா தப்பிச்சிடணும்னு இது ஒரு பிளானோட உட்காந்துருக்கோம். இந்த பொம்பளை தான் முதல் ரகம். புருஷங்காரன் வருவான் போதையில, ஏய் மொத்த மகளை முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்கா, இப்படியே பேசுன உன்னை ஒரே அட்டின்னு நம்ம ஆளு கையத்தே ஓங்கி இருந்திருப்பேன். இவன் சுண்டு வரல கூட பொண்டாட்டி மேல பட்டிருந்திருக்காது. இந்த பொம்பளை உடனே நாடகத்தை போட்டோம். உன்னை ஒரே அடி, என்ன அடிக்கியா, என்ன கொள்றியா, காப்பாத்துக்க, கொண்டுட்டியா, ஆச்சு முண்டை தொற்றுக்கவே மாட்டேன். தூங்கிடுது எந்திரிச்சிச்சு. கத்தி ஊரை கூப்பிட்டு என்னமோ ஏதோண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் முன்ன வந்து நிப்பாங்க. தப்பிச்சிருச்சு. இதுதே அடிக்கிறதுக்கு முன்னாடியே அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடுது. இது முதல் ரகம். இப்ப 2வது ரகத்தை பாரு. இதே போல புருஷங்காரன் போவியா, ஏய் என்ன எடுத்துக்கிட்டு இருக்க, இப்படியே பேசுற, உன்னை வாயில ஒரு குத்த குத்துற என்ன ஓத்தாமல நீ குத்தி கடிக்க குட்டி கடிக்கி குட்டிக்கு குட்டி குத்து பொம்பளை மாதிரியே பேசுறீரா? கடைசி வரைக்கும் இந்த முண்டைக்கும் புரியாது, அடிக்க போற புருஷக்காரருக்கும் புரியாது. இதை முணங்கி முண்டடா 2வது ரகம். முணங்கியே குடும்பத்தை கெடுத்துருவான். 3வது ரகத்தை பார்ப்போமா? இப்படித்தான் போவேன் புருஷங்கார. ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஊருக்குள்ள தள்ளு நடக்க முடியல, எப்ப பார்த்தாலும் நான் உங்களை வரதட்சணை கேட்கிறேன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரிங்களாம்ல. இனி இப்படி ஒரு பேச்சு காதுக்கு வந்துச்சு, அருவாளை எடுத்து வந்து ஒன்னையும் நான் வெட்டு வண்டி, கொப்பைக்கார இருக்கான கொப்பைக்கார அவனையும் நான் ஒரே வெட்டு வண்டி, நீ வெட்டி நக்குன ஓடா தூய்மையை குடிக்கவே வெட்டுறான முண்டை. இந்த லூசு முண்டை முதல் சோத்துல விச வைக்கிறதுக்கு முண்டியா இருக்கு. முந்திதான் சோத்துல விச வச்சாங்க, இப்ப சோத்துல வைக்க மாட்டாங்க தம்பி, குழம்புல கலக்கிறாங்க. கடலூர்ல இப்படித்த ஒரு பொம்பளை புருஷனை கொண்டே உரிச்சுரா, அந்த புருஷக்கார தண்ணியை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கா. இந்த பொம்பளை மார்க்கெட்ல போய் மீன் எடுத்து வந்து மீன் குழம்புல விச வச்சு கலக்கி கொண்டு செத்து போச்சு. நான் கேட்கிறேன், நீ சாம்பார்ல வைக்கலாம், ரசத்துல வைக்கலாம், புளிக்குழம்புல வைக்கலாம், சிக்கன்ல வைக்கலாம், மட்டன்ல வைக்கலாம், ஏன் அந்த பொம்பளை மெனக்கட்டு மீன் குழம்புல விச வச்சா தெரியுமா? பெண்கள் எல்லாம் கவனிங்க, மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விஷத்தை உள்ள ஊத்துனாலும் வாடை இத்தனை கூட வெளியே வராதான். நீங்க எல்லாம் நோட்டு பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்ப உதவும். புருஷனை போட்டு தள்ள சிச்சுக்கா ஈகிண்டு உன் வீட்டில் குழம்பு புழுப்புன்னு வாங்கி குடிச்சிடணும். ஆத்தடி கொண்டு விட்டாடா, செத்து போட்டாடா அவனு பாவான். எனக்கு அது கூட கடுப்பு கிடையாது. இதை யூடியூப்ல போட்டு விட்டுருந்தாங்க. இது எந்த மாவட்டம்னா கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். செல்லுல யூடியூப்ல வந்துருதுல, இதை யூடியூப்ல போட்டு விட்டாங்க தம்பி. கணவனை மீன் குழம்பில் விஷம் வச்சு கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டார். இதுக்கு 3 பொம்பளைய கீழே கமெண்ட் வர போட்டுருக்காளுங்க. எனக்கு அவளுக்கு மேலதான் ரொம்ப கடுப்பு. ஒரு பொம்பளை கமெண்ட்ல கேட்டிருக்க, அந்த பொம்பளை கிட்ட புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும், அட்ரஸ் இருந்தா அனுப்புங்கன்னு கேட்டிருக்கான்.
ஒரு திருட்டு முண்டை. ரெண்டாவது உங்களை கேட்டிருக்கா, அரக்கலை மீனுக்கு ஒரு டப்பாவும் ஊத்தவா, காட்டப்பா ஊத்துனா போதுமா. மூணாவது உங்களை கேட்டிருக்கா, அந்த விஷத்தை குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா, இறக்குன பின்னாடி ஊத்தணுமா. நீ என்ன 3 முண்டி பிரியாணி அடிக்கிட்ட போறீங்க, இறக்குறப்ப ஊத்துறதுக்கு. அதனால ஆம்பளைகளுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இனிமே உங்க வீட்டில் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பொண்டாட்டி உப்பு பார்க்க விடுங்க, போய் தொலைவிட்டு. அப்படி மீன் குழம்பு அழைக்க ஆசைப்பட்டா மாமியாளுக்கு ஊட்டி விடு, முண்டை போய் தொலைவிட்ட. அந்த மாமியாவே பேசுறேன் என்னடா. அட ஏமா அதான் செத்து போச்ச நிம்மதியா இருக்கா இல்ல அப்புறம் என்ன. என் மாமியா மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னா ராமதாஸுக்கு தான் கட்டி வச்சிருந்தேன். விளக்கு மரம் எடு. பேசியே கொன்ற பேசியே கொன்ற நிஜமாவே செத்து போச்சான்னு கேட்கிறேன். சத்தியம் அது செத்து 3 வருஷம் ஆக போறாங்க. ராமு மாமா, வாழ்க்கையில எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ நான் வந்து தப்பா ஒன்றும் சொல்ல கிடையாது, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன், நல்லா கவனிங்களே. இந்த உலகத்திலேயே ஒரு மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜென்மம் யாருன்னா அது ஆண் வர்க்கம் மட்டும்தான். உலகத்திலேயே புண்ணியத்தினால பிறந்தவங்க, ஊருக்குள்ள புண்ணியம் செஞ்சவங்க யாருன்னா பெண்கள் மட்டும்தான். ஏன் இப்படி சொல்றதுங்களா, எனக்காண்டி ஒரு செகண்ட் இந்த பெண்கள் கொடுத்த பாருங்களேன். புல்லா நகை நட்டை போட்டு பூ வச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்குங்களா, பக்கத்துல உங்க புருஷனை புள்ளா பாருங்க லூசு மாதிரியே உட்காந்துருப்பா மனுஷன். ஏன் காசை புல்லும் புடுங்கிருக்குங்க, இதுக்கு அரிப்பா அரிச்சிருக்குங்க. எனக்கு ஏக்கா நான் வந்து பப்பு நான் சொல்லலை, உங்க ஊர்ல ஒருத்தனா கேட்குறேன், நம்ம ஊர்ல இந்த மகளிர் குழு எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்குல்ல. நான் ஒன்று கேட்குறேன், ஆம்பளைய வைத்தறிச்சல்ல ஒன்று கேட்குறேன், சொல்லுவீங்கல்ல. இந்த ஊரில் திருவிழா வந்துட்டா 10 பொம்பளையை சேர்ந்து ஒரே மாதிரி சேலை மசர் எடுத்துக்கிட்டீங்கல்ல, ஏன் உங்கள் புருஷனுக்கும் ஒரே மாதிரி சட்டை எடுத்து கொடுத்தா என்ன பட்டுக்கிறது? நான் கேட்குறேன், நான் தப்பா ஒன்று கேட்கல. இதுக்கு மட்டும் ஒரே டிசைனாக தெரியணுமா? புருஷன் லூசு மாதிரியே தெரியும், கிரிக்க கையில் கட்டிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? எந்த பொண்டாட்டியும் புருஷனை மதிக்கிறது கிடையாது. நான் கேட்குறேன், அந்த சேலை மயிறு புள்ள புருஷன் காசுத்தேன், ஆனால் புருஷன் எடுத்து தான் பட்டுக்கிறது. ஏன் இதில் வேற இந்த 10 பொம்பளைக்கு ஒரு பொம்பளை குழு தலைவி வேற இருக்கும். ஆத்தாடி அது வன்று அலும்பு குழு தலைவி மைத்த புடுகுன தலைவி, கக்கத்தில் பேக்க போட்டு டிடிக்க 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 10 ஆக அந்த பேக்கு மாதிரி எங்கிட்டு கிடக்கும்னே தெரியாது. அண்ணன் தம்பிகிட்ட மஞ்சள் சேலை இருக்குதுல்ல, அண்ணன் தம்பிகிட்ட மஞ்சள் சேலை, அப்புறம் ஊதா கலர் துணி, அப்புறம் வேப்ப மரத்துக்கு தாலி, அதுக்கெல்லாம் சேர்ந்து அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தான்னா. நான் கேட்குறேன், நம்ம ஊர் பக்கம் நிறைய நடக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாத்தனாக்கு ஊதா கலரில் சேலை எடுத்து கொடுக்கணும் ஒரு பொருளை கிளப்பினாங்க. அந்த சேலை விற்கலாம் பரப்பி விட்டாங்க. அப்புறம் அண்ணங்காரை சேர்ந்து தங்கச்சிக்கு மஞ்சள் சேலை எடுத்து கொடுக்கணும் கிளப்பி விட்டாங்க. எல்லாமே பெண்களுக்கே வாங்குறீங்களா? ஏதாவது ஒரு ஒம்பளை போய் எப்பா எங்கள் ஊரில் புதுசாக ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. என்னம்மா வழக்கம்? மாமனாரெல்லாம் சேர்ந்து மருமனுக்கு 1.5 பவுனில் செயின் ஓடணுமான்னு ஒரு ஒம்பளை வாங்கிட்டு வரீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன் கொப்பை வீட்டு காசு இதில் வட்டுக்குருமா, ஆம்பளை காசு இனிக்குது. அப்போ எவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்குது. நான் ஒன்று விஷயம் கேட்குறேன். சரி, இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் மட்டும் சரியாக சொல்லுங்க, பார்த்துக்கலாம். கேட்கலாமா? சொல்லு. டேய், அவங்க டார்கெட் நம்ம புரிஞ்சுக்கணும்டா. இதை நான் பெண்கள்கிட்ட ஏன் கேட்கறது தெரியுமா? ஆண்கள் ரீதியாக நம்ம பாதிக்கப்பட்ட விஷயத்த இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றதை அவங்க கிட்ட உணர்த்துறோம். ஏல திருட்டு முண்டை. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க தம்பி, வந்துடுவேன். நான் இது கொண்ட வச்சிருக்கேன். இந்த மை தொட்டு எவ்வளவு பிரச்சனை தெரியுமாடா? முந்தானத்து சத்தியமா நடந்துச்சு. அப்படியா? ஒருத்த வந்து என்கிட்ட ஒத்தரா குடுன்னு கேட்கிறான், முண்டை எவ்வளவு சிரமம் தெரியுமா? நான் அப்படிலாம் தப்பா கேட்க மாட்டேதா, உங்ககிட்ட ஒரு பழமொழி கேட்க போறேன். அந்த பழமொழிக்கு அடுத்த வரி நீங்க சொன்னா போதும். சொல்லு. கேட்போமா? உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி தான், நல்லா சத்தமா சொல்லுங்க தெரிஞ்சா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நல்லா இருப்பீங்க. நான் கேட்குறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமுன்னா அப்போ புருஷன் அமைறதுன்னா புரோக்கர் கொடுக்குற வரமா? அப்போ ஆம்பளை போய் இழுச்சா போய் ஆகுறாள்ல. நான் தம்பி நல்லா கவனிச்சு பாரு தம்பி, ஆம்பளைகளை வந்து வீட்டில் தான் மதிக்க மாட்டாங்க, இல்லை நம்மளை டிவியில் கூட மதிக்க மாட்டாங்கடா. டிவியில் கூட மதிக்க மாட்டாங்க. நீங்க டெய்லி குளிப்பீங்கல்ல, தலைக்கு என்னென்னலாம் போட்டு குளிப்பீங்க? ஷாம்பு, சோப்பு. நான் கேட்குறேன், இதை தான் எல்லா பேரும் போட்டு குளிப்போம். இந்த டிவியில் விளம்பரத்தை ஃபுல்லாக எல்லா பேரும் பாருங்களேன், எல்லா சோப்பு விளம்பரத்திலையும் பொம்பளை குளிக்கிற மாதிரியா தான் காட்டுவாங்க. ஏன் நாங்கள் ஆம்பளை சோப்பு மயிரை போட மாட்டோமா? ஆம்பளைக்குன்னு 2 விளம்பரம் கொடுக்குறாண்டா. ஒன்று சட்டி விளம்பரம், இல்லைன்னா இச்சு காடு அரிப்பு மருந்து. என்ன அரிப்பு தத்துறாங்க?
நான் கேட்கிறேன், இதுல அந்த வெக்கம் இல்லாம இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தை பார்த்திருக்கியா? அவங்க அம்மா சந்தையில இருந்து அந்த மகளை வெள்ளை பண்ணினோட வீதியில ஓட ஓடும். அச்சமில்லை ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடு. அந்த லூசு முண்டை எவனைய கூட்டி ஓடி போயிட்டான். பாயத்தை புடிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். பாக்க சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? பாய் பாட்டு. அதனால வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகு, நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலி நிக்காதீங்க. இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, நீங்க முன்னாடி வந்தீங்களா? இப்பத்தான் வந்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? இந்த நாடகம் பார்ப்பதற்கு நீங்க இப்போ ஓட்டோடி வந்தீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலி நிக்காதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு கூட்டத்துல தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுப்பட்டு கூட்டத்திலே தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு இங்க வந்து நாடகத்தை கெடுக்காதீங்க. நம்ம ஊரு நல்ல ஊரு, நம்ம ஊரு நல்ல ஊரு, நல்லா பேரெடுத்து தரணுமுங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. அப்படி அருமையான பக்க மேலம். இந்த பாட்டில் ஒரு வரியை கவனிச்சிங்களா? தண்ணியத்தான் போட்டுக்கிட்டு தகராறு பண்ணாதீங்க. குடிக்கிறது அவங்கவுங்க இஷ்டம். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் இன்னும் யோக்கியம் கிடையாது. நானும் ஒரு காலத்தில் மொல்ல மாதிரி முண்டாத்தான் தெரிஞ்சேன். இப்போல்லாம் அதை பற்றிலாம் திருந்தி வருந்தி மனத்தை நொந்து போயிட்டு. தம்பி, குடிக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது. முந்தி மாதிரி சரக்கு இப்போ கிடையாது. ஃபுல்லாக வெறும் பவுடருதான். முந்தியெல்லாம் உங்கள் பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். 4 பிள்ளை 5 பிள்ளை பத்துட்டா கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, எப்படி கருத்தடை பண்ணிட்டு போங்கப்பா 4 பிள்ளை ஆயிடுச்சுன்னு. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எங்கேயாவது நம்ம குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியை பார்த்துருக்கோமா? இல்லையே, கிடையாது. ஏன் இல்லை? இப்போ குடிக்கிற முண்டிக்கு எவனுக்கும் பிள்ளையே பிறக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக அதிலே அம்புட்டு கலந்து விட்டுறாங்க தம்பி. அது கூட பிரச்சனை கிடையாது. சிகரெட்டு குடிக்கிற ஆளை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? இருக்காங்க, 90 நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இந்த கூட்டத்துலேயும் சிகரெட்டு குடிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சிகரெட்டுக்கு அடியில் ஒன்று வச்சுருக்காங்கல்ல பஞ்சு, இந்த சிகரெட்டுக்கு அடி ஏன் பீடியில் பஞ்சு வச்சுருக்காமல வைக்கல? இந்த சிகரெட்டுக்கு அடியில் மட்டும் பஞ்சு வச்சுருக்காங்கல்ல, ஏன்? என்னப்பா ஃபில்டர் பண்ணி இப்படித்தான் நிறையா பேர் நம்பிக்கிட்டு திடுறீங்க. சொல்கிறேன் கேளுங்க. சிகரெட்டு கடியில் எதுக்கு பஞ்சு வச்சுருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சை எடுத்து மூக்கில் வச்சுக்கிறதே அந்த பஞ்சு. இனிமேல் பஞ்சை கீழே ஓட்டுறதை எடுத்து கோளார வச்சுக்க. என்ன என்னைக்காவது உதவும் தம்பி, வேற வழி கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு இரு கிராமத்தின் சார்பாக இந்த நூலடை பொன்னாடையை போட்டுகின்றோம். ஹலோ அருமையான முறையில் சிறப்பாக இந்த நாடகம் சிறப்புமிகு நாடகத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆகியால் நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் நமது பிரண்டைக்குளம் நமது உமையன் ஆலங்குளம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி கோவில் 36ஆம் ஆண்டு பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறந்தோர் முறையில் நமது பிரண்டைக்குளம் சிங்கார கலைஞர்கள் மாண்புமிகு டி தங்கம் தென்னரசு BA MLA மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நரிக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இவர்கள் மடியிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் அளிக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது.
இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி பெறக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் மாநகரம் அருகாமையில் இருக்கும் கீழராங்கிய மாநகரம் கண்டெடுத்து டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கொக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றிக்கூடிய சொற்போர் அரசி மதுரை மாநகர தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற ஜி.எம். கலையரசி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வருதுள்ள நாதாகன பேரரசு வீணாகன பிரியன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற அனுமதித்தப்பா சிறப்பான முறையில் மதுரை ஊமச்சிக்குளம் மாநகரம் அருகாமல் இருக்கும் கருவனூர் மாநகர கண்டத்தை எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அந்த கனகப்புறனாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் 6 மணி வயசு கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் டி.எம். சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தின் டிஎம்எஸ் என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் மண்ணின் மைந்திரமாகிய கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி பீன்பார். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் பத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கட்டான் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கட்டான் இனம் அள்ளும் பகலும் பெருக்களாக இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்தி கொண்டான் பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டோம் பிழித்து கொண்டோரெல்லாம் பிழித்து கொண்டார் முன்பு ஒருட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே படைதலில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் படைதலில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் படைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான் படைதலில் தூங்கியவன் முதல் இழந்தான் கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் பல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நன்றி நன்றி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டதோடு நாட்டையும் கெடுத்த நிறைய பேர் தூங்கிக்கிட்டே தான் தெரியும் சண்டாலே பட்டுக்கோட்டையார் பாட்டு பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் பாட்டு. ஏன்னா அவர் பாட்டெல்லாம் என்றைக்குமே ஒரு ஞானமான ஒரு பாட்டு, நாடோடி மன்னன் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கிற பாட்டு. ஆனால் அப்பேற்பட்டவர் இன்னும் ஒரு பாட்டு ஏகப்பட்ட பாட்டில் இருக்காரு மாமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 வரியில் ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுறேன். பாடு. இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரிஞ்சா சொல்லுவீங்களா? அவர் எழுதின பாட்டில் விளக்கம் சின்ன பிள்ளையோட சொல்லி நெசமா. சரி, இப்போ நான் பாடுறேன், தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. பாடவா? நாணய மனுஷனுக்கு அவசியம், கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, அதை கட்டினாலும் மனைவி பேரில் எழுதக்கூடாது. உயில் எழுதக்கூடாது. எந்த வீட்டை எழுதக்கூடாது? சொந்த வீட்டை எழுதலாம். கடனை வாங்கி கட்டுற வீட்டை பொண்டாட்டி பேரில் எழுதக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இது நான் சொல்லலை, அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா எழுதின பாட்டு. அந்த காலத்தில் எழுதின பாட்டு அர்த்தம் இல்லாமல் போகுமா? ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு லோனு போட்டு ஒரு பைக்கு ஒன்று வாங்குறோம். இந்த லோனை கட்டணும்னா லோனுக்காரன் என்ன பண்ணுவான்? பைக்கை தூக்கிட்டு போயிடுவான். ஏன் பைக்கு கூடா, நீ லோனை கட்டிட்டு பைக்கை வாங்கிட்டு போடான்னு.
அப்ப நீ பொண்டாட்டி பேர்ல வீட்டுக்கு லோனை வாங்கி கட்டி போட்டு வீட்டுக்கு லோனை கட்டினா லோனுக்காரன் யாரை கூட்டி போவியா? பொண்டாட்டியை கூட்டி போயிருவேன். பொண்டாட்டி வேணும்னா பொண்டாட்டி இந்த வேட்டு போடுற மனுஷனுக்கு தூக்கம் வந்து தொலையாது போலப்பா. செத்த வந்து உட்காந்து நாடதை பாருவேன். ஐயோ அப்பா, டொப்பு டொப்பு டொப்புன்னு போட்டுக்கிட்டு அதானே அடுத்து வேட்டை போட்டு கவட்டை விரிச்சு நின்றுக்க உள்ள வெடிச்சுக்கிறேன். டொப்பு டொப்புன்னு பேசுகிற நேரம் தான் போடுவேன் கரெக்டாக நாடத்துக்கு. மிருதங்க இருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி கள்ளிக்குடி மாண்ட அடுத்த அன்பு லட்சுமணன் அவர்கள் உங்கள் மேலே இவருக்கு முடியும் மிருதங்கம் தப்பினோல. காலத்தை ரொம்ப அனுசரிக்கிறோம்ல, அதற்காக சிறப்பான முறையில் ஆளுநர் அன்பு தம்பி இதே விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் இருக்கும் தண்டியநேந்தல் மாணவர் கண்டெடுத்த பேர்லதே தண்டு, இங்கே ஒரு தண்டிங்கண்ணா தண்டியேந்தல் மாணவர் கண்டெடுத்த அன்பு தம்பி எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் இங்கு ஆல்ரவுண்டு சைடு ரவுண்ட். அருமையாக ஆள்ற விஷயத்தை அன்பு தம்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆயால் சிறப்பான முறையில் இங்கே தாளம் பேச கொடுக்கும் தலை சுருதி கலைஞர் நமது கமதி மாணவர் வருகாமலுக்கு அன்பம்மா எடுச்சொலிமான கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்கள் உங்கள் மேல் சீனன் தாளம் அப்படி நன்றி அன்பு மாமாக்கு நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடத்திற்கு அருமையாக சாப்பாடு ஏற்பாடு மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தாரர்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை நாங்கள் மனதார தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கிய ஸ்தாபனமாக திகழக்கூடிய சிறந்தவர் முறையில் நமது உண்டுடுத்தி உரிமை தாமரை அவர்கள் அமைப்பில் சிறப்பாக உங்கள் முன்னால் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு ஸ்ரீ கண்ணன் ஆடியோஸ். கண்ணன் கண்ணன் கண்ணன்